உலகத்துல ரெண்டே வகை மனுஷங்க தான் இருக்கிறாங்க. ஒன்னு, மத்தவங்க சொல்றத கேட்டு வாழ்றவங்க. ரெண்டு, உலகத்தையே தன் கைக்குள்ள வச்சு ஆள்றவங்க. நீங்க ரெண்டாவது ரகம்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் போதாது நண்பா, மத்தவங்களோட ஆள் மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு 10 சக்தி வாய்ந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பார்க்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. வீடியோவோட நடுவுல ஒரு ரகசியம் சொல்ல போறேன். அது உங்க எதிரிய உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1. உழைப்பின் ரகசியம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, கஷ்டப்பட்டு உழைச்சா அதிர்ஷ்டம் தேடி வரும்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? தப்பான இடத்துல போடுற உழைப்புக்கு மரியாதையே கிடையாது. ஒரு டெலிவரி பாய் வெயில்ல கஷ்டப்படுறாரு, ஆனா ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஐடியா கொடுக்கறவனுக்கு சம்பளம் அதிகம். ஏன்னா அவன் வேல்யூ கிரியேட் பண்றான். நீங்க கூட்டத்தோட கூட்டமா வேலை செஞ்சா உங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க. உங்களை ஒரு ஸ்பெஷலிஸ்டா காட்டிக்கோங்க. நீங்க இல்லன்னா அந்த வேலை நடக்காதுங்கிற பிம்பத்தை உருவாக்குங்க. 2வது, மர்மமாக இருங்கள். டாக் சைக்காலஜில இது ரொம்ப முக்கியமான விதி. உங்க அடுத்த மூவ் என்னன்னு உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. ஒரு பிசினஸ் டீல் பேசுறீங்களா? உங்களுக்கு அந்த லாபம் எவ்வளவு முக்கியம்னு காட்டிக்காதீங்க. காதலில் கூட நீ இல்லன்னா செத்துடுவேன்னு சொன்னா அங்க உங்க மதிப்பு குறையும். உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனா நீ இல்லனாலும் என் வாழ்க்கை ஓடுங்கிற ஒரு மெல்லிய விலகலை மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் அவங்க உங்களை துரத்தி வருவாங்க. 3வது வார்த்தையை விட அமைதி பவர்ஃபுல். யாராவது உங்ககிட்ட வாதம் பண்ணா நான் சொல்றதுதான் கரெக்ட்னு கத்தாதீங்க. முட்டாள்களோட வாதாடுறது உங்க நேரத்தை வீணாக்குறது மட்டும் இல்ல, உங்க எனர்ஜியையும் குறைக்கும். அமைதியா ஒரு சிரிப்பை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஆனா அவங்க வாயடைச்சு போற மாதிரி ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சு காட்டுங்க. வார்த்தையால வர்ற வெற்றி தற்காலிகமானது, செயலால வர்ற வெற்றி தான் நிரந்தரமானது. 4வது, குறைவான பேச்சின் வலிமை. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு கூட்டத்துல அதிகமா பேசுறவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா எப்போதாவது ஒரு முறை பேசுறவன் என்ன சொல்ல போறான்னு எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க. 15 செகண்ட் ரூல் ஒன்னு இருக்கு. யாராவது ஒரு கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லாம ஒரு 15 செகண்ட் அவங்க கண்ணை பார்த்துட்டு மெதுவா பதில் சொல்லுங்க. இது உங்களை ஒரு பவர்ஃபுல்லான ஆளா காட்டும். கம்மியா பேசுங்க, அதிகமா கவனிங்க. 5. தன்னம்பிக்கை என்பது ஒரு கலை. தன்னம்பிக்கைன்னா எல்லாரும் என்ன பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறது இல்ல, யாரும் பாராட்டலனாலும் நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு நினைக்கிறது தான். வாழ்க்கை கீழே விழும்போது தான் உங்க உண்மையான முகம் தெரியும். நண்பர்கள் கைவிடும்போது, குடும்பமே தள்ளி வைக்கும்போது கண்ணாடி முன்னாடி நின்னு என்னால முடியும்னு சொல்லுங்க. அந்த வைப்ரேஷன் தான் உங்களை காப்பாத்தும். 6. எதிரிகளை கையாளுவது. நண்பர்கள் துரோகம் செஞ்சா தாங்க முடியாது, ஆனா எதிரி துரோகம் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் ஏற்கனவே எதிரிதான். உங்க கருத்துக்கு முரண்படுற ஆட்களை கூடவே வச்சுக்கங்க. அவங்க உங்க குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குறைய நீங்க சரி பண்ணிக்கிட்டே இருந்தா நீங்க பெர்ஃபெக்ட் ஆயிடுவீங்க. ஒரு புத்திசாலி போராளி தன் எதிரியை விட தன் எதிரியின் நிழலை நேசிப்பான். ஏன்னா அதுதான் அவனை உஷாரா வைக்கும். 7வது கோபம் ஒரு பலவீனம் மற்றும் நேர மேலாண்மை. செட் ஆங்கர் அசைடு மற்றும் டைம் கண்ட்ரோல். கோபப்படுறவன் தன் அறிவை இழக்கிறான். உங்க எதிரி உங்களை கோபப்படுத்துறான்னா அவன் உங்களை ஈஸியா ஜெயிக்க போறான்னு அர்த்தம். கோபம் வரும்போது அமைதியா இருங்க. அதே மாதிரி நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. 9 மணி வேலைக்கு 8:30க்கு போறவன் பதற்றம் இல்லாம இருப்பான். பதறிய காரியம் சிதறும். நேரத்தை கட்டுப்படுத்துறவன் தான் உலகத்தை கட்டுப்படுத்துறான். 8வது, முட்டாள் போல நடிப்பது. பிளே டம்ப மற்றும் சப்போர்ட் சுப்பீரியர்ஸ். அறிவாளிகள் நடுவுல ஒரு முட்டாள் மாதிரி நடிங்க. அப்போதான் அவங்க எல்லா ரகசியத்தையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட பகைச்சுக்காதீங்க. அவங்களுக்கு உறுதுணையா இருங்க. அது உங்க வளர்ச்சிக்கு ஒரு ஏணியா அமையும். 9வது, எல்லோரும் சுயநலவாதிகளே. பீப்புள் ஆர் செல்ஃபிஷ். யாராவது உதவி கேட்டா அவங்க சுயநலத்துக்காகத்தான் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உதவி செஞ்சா அதுக்கு கைமாறும் எதிர்பார்க்காதீங்க. ஆனா யாராவது நன்றி சொன்னா அவங்கள மட்டும் உங்க கூட வச்சுக்கோங்க. மத்தவங்க தேவைக்கு மட்டும் வருவாங்க, கவலைப்படாதீங்க. 10. ஒரே இலக்கு. ஸ்டே கான்சென்ட்ரேட்டட். 10 விஷயத்துல கை வைக்காம ஒரே ஒரு விஷயத்துல கவனமாயிருங்க. கோபத்தை ஓரமா வைங்க. நேரத்தை சரியா மேனேஜ் பண்ணுங்க. உங்களுக்காக செலவு பண்ணும்போது யோசிக்காதீங்க, ஆனா கணக்கு போட்டு செலவு பண்ணுங்க. இந்த 16 யுக்திகள் உங்க வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.